திருப்புவனத்தை சேர்ந்த அஜித்குமார் அவர திருட்டு கேஸ்ல வந்து காவலர்கள் சேர்ந்து அடிச்சு கொன்றுருக்காங்க. இதுல அவருக்கு சீக்கிரமா வந்து நீதி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சிபிஐக்கு வந்து அதிகாரப்பூர்வமா மாற்றப்பட்டிருக்கு. இந்த கேஸ விசாரிக்க சொல்லி. அவரோட தம்பியையும் நவீன், அதாவது அவரோட பேர் வந்து நவீன். அஜித்த பாக்க வச்சு நவீன் அடிச்சிருக்காங்க. நவீன பாக்க வச்சு அஜித் அடிச்சிருக்காங்க. அடிச்சுட்டு நவீனுக்கும் கால்கள்லாம் வந்து லத்தியால அடிச்ச காயங்கள் இருக்குன்னு சொல்லி, அவருக்கு உடம்பு சரியில்லன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் ஜிஹெச்ல அட்மிட் ஆகி, அவருக்கு வந்து ஃபியூச்சர்ல வந்து எதுவும் பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுக்காக எல்லா டெஸ்டும் எடுத்து சரி பண்ணியிருக்காங்க. அவருக்கு வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, கவர்ன்மெண்ட் வந்து நிதி குடுத்திருக்காங்க, இடம் குடுத்திருக்காங்க, பணமும் குடுத்திருக்காங்க, வேலையும் குடுத்திருக்காங்க. ஆனா இதனால எந்த யூஸும் எனக்கு இல்ல. ரூ. 5,00,000 பணம் குடுத்திருக்காங்க, இடம் குடுத்திருக்காங்க. அந்த இடம் வந்து டெவலப் ஆகாத ஏரியா. அதனால எனக்கு வந்து பெருசா ஒரு இது இல்ல. உடன்பாடு இல்ல அதுல எனக்கு. வேலையும் 80 கிலோமீட்டர் தள்ளி குடுத்திருக்காங்க. அங்க வந்து போயிட்டு வரதுன்னு கண்டிப்பா சிரமமா இருக்கு. அது வந்து கவர்ன்மென்ட்டும் கிடையாது. டைரக்ட் கவர்ன்மென்ட் கிடையாது. கவர்ன்மென்ட் எய்டட்ல இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சீக்கிரமா அந்த ஐ விட்னஸ் வந்து இருக்கவங்களுக்கு வந்து நல்ல ஒரு பாதுகாப்பு குடுக்கணும். அவங்க உடல் ரீதியாவும், மன ரீதியாவும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. பொருளாதார ரீதியாவும் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்க. அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு கேட்டிருக்காரு. அதுக்கப்புறமா எனக்கு வந்து உங்களுக்கு இந்த மாரி குடுத்துருக்காங்க இல்லையா? இதனால வந்து உங்களுக்கு திருப்தி இருக்கான்னு கேட்கும்போது, திருப்தி அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு எதுவும் இல்ல. எனக்கு வந்து நான் வந்து கவர்ன்மெண்ட்ட கேட்டுக்கிறேன். இந்த அரசுகிட்ட கேட்டுக்கிறேன். எனக்கு முடிஞ்சா மதுரையில நான் படிச்சதுக்கு சம்மந்தமா ஏதாச்சும் வேலை இருந்தா எனக்கு போட்டு குடுக்க சொல்லி கேட்டுருக்கேன். அதையும் நாங்க பார்க்குறோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனா எனக்கு வந்து அந்த இடம் குடுத்த மத்தபடி எனக்கு நீதி தான் கிடைக்கணும். எனக்கு சீக்கிரமா நீதி கிடைக்கணும். 30 நாளைக்குள்ள பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு அவ்வளவு நாள் இல்ல. கூடிய சீக்கிரத்துல வந்து அந்த 6 பேரையும் வந்து அவங்களுக்கு கடுமையான தண்டனை குடுக்கணும். எங்க அண்ணன வந்து கொன்னவங்களுக்கு கண்டிப்பா வந்து தக்க தண்டனை வந்து சீக்கிரமா குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நவீன் கேட்டிருக்காரு. எல்லாரோட இதுவும் அப்படிதான். கட்சிக்காரங்க போயிட்டு கவர்ன்மெண்ட் வந்து 5,00,000 குடுத்திருக்கு. விஜய் போயிட்டு தவேக தலைவர் விஜய் நடிகர் விஜயமான அவர் போயிட்டு 2,00,000 குடுத்திருக்காரு. சீமான் வந்து நான் 5,00,000 குடுக்குறேன். இந்த தமிழ் கள்ளச்சாராயம் குடிச்சு சாகுறவங்களுக்கு 10,00,000 இந்த மாரி காவலர்கள் கொன்னவங்களுக்கு வந்து 5,00,000 அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அசிங்கமா வந்து சீமான் கேட்டிருந்தாரு. அடுத்த ஆட்சி வந்து சீமான் ஆட்சி தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் கமெண்ட்ல சொல்லியிருந்தாங்க. நீங்க இத பத்தி கவர்ன்மெண்ட் வந்து 5,00,000 தான் குடுத்துருக்காங்க இவங்களுக்கு. கள்ளச்சாராயம் குடிச்சு சாகுறவங்களுக்கு 10,00,000 குடுத்துருக்காங்க. இத பத்தி உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க.